வணக்கம். நேற்றைய முன்தினம் கரூரிலே ஒரு பரப்புரை நடக்கும் பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி பச்சிளம் குழந்தைகள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகள், பெரியவர்கள் அனைவருமே சுமார் 40 பேர் தங்களை உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கின்றது. இன்று கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தங்கநகை வியாபாரிகள் சங்க உறுப்பினர்கள், தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்க உறுப்பினர்கள், தங்கக்கட்டி விற்பனையாளர்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அந்த உயிரை மாய்த்து கொண்ட இளம் குழந்தைகள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகள், பெரியவர்கள் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இன்று அனைவருமே மௌன அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். அதே போல அந்த குழந்தைகளும் பெரியவர்களும் இழந்து வாடும் அந்த குடும்பங்கள் மீண்டும் அவர்கள் சகஜ நிலைக்கு வர வேண்டும். இறைவன் அவர்களுக்கு அனைத்து தைரியம் வழங்க வேண்டும் என்று இன்று அனைவருமே மெழுகுவர்த்தி ஏந்தி இறைவனை பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். இந்த ஊடகத்தின் வாயிலாக இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இதே போல் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே எங்கும் இத்தகைய ஒரு கோர சம்பவம் நடக்கக்கூடாது என்று இந்த 3 சங்கங்களின் உறுப்பினர்கள் இன்று இறைவனை பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். நன்றி. கருவரூர் என்ற புகழ்பெற்ற மாநகரம் இன்று கரூர் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு பெரிய கோரம். இந்த 41 பேர் உயிரிழப்புங்கிறது அது எந்த விதத்திலுமே மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அது அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, கோயில் விசேஷமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு 41 பேர் இறந்தது மொத்தம் இந்த நாட்டையே உலுக்கியிருக்கு. இந்த தருணத்துல நம்ம எல்லாருமே எங்க அனைத்து அசோசியேஷன், கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரும் அசோசியேஷன் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும். இந்த அஞ்சலி செலுத்துற இந்த இடத்துல நம்ம வருங்காலகட்டத்தில் எவ்வளவு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத எல்லாருமே புரிஞ்சிருப்போம். இந்த தருணத்துல அன்பும் பாசமும் மனசுல இருந்தா போதும். ஒரு கூட்டத்துல போய் எல்லாருமே கலந்துக்கிட்டு நம்மளோட வெறித்தனமான ஒரு அன்பை காட்டணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது எல்லாருமே புரிஞ்சிருப்போம். இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னா இருக்கலே எஜுகேஷன் சிஸ்டத்துல நம்ம 2ஆவதா இருக்கிறோம், பவர்ல 2ஆவதா இருக்கிறோம், எல்லாத்துலயும் நம்ம 2ஆவதா இருந்துட்டு இந்த மாதிரி இன்னைக்கு இந்தியா பூரா இன்னைக்கு எப்படி இந்த மாதிரி செயல் நடந்திருக்குங்கிற எல்லா சோசியல் மீடியாவும் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி செயல் எக்காரணம் கொண்டு இனிமேல் தமிழ்நாட்டில் ஆகட்டும், இந்தியாவில் ஆகட்டும், எங்கேயுமே ஒரு உயிர் கூட போகக்கூடாது. இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல அதுக்கு அரசாங்கமோ போலீஸோ கட்சிகளோ பொறுப்பேற்றுக்க முடியாது. தனிப்பட்ட நபர்கள், நம்மளோட ஒழுக்கம் மட்டும்தான் இதுல நம்மளை காப்பாற்றும். ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே நம்ம பக்தியும் நம்ம அன்பையும் வீட்டில் உட்கார்ந்து காமிச்சோட பரவாயில்ல. பட் இந்த மாதிரி கூட்டத்துல போய் நெரிசல்ல போய் நீங்க அவதிப்படும் போது அந்த குடும்பத்தை இழந்து, அந்த குடும்பத்தை சார்ந்து மற்றவங்களும் இழந்து, அவங்களும் அழுது, அதோட பாதிப்பு கோடிகள் இல்ல பல பிரச்சனைகள் உருவாக்குது. ஸோ இந்த தருணத்தில் அஞ்சலி